भामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय कलविकरणाय फलविकरणाय भलाय नमः फलप्रमदमानाय सर्वबोधमनाय மனோன்மனாஜ அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி சங்கநிதி பதுமநிதி அம்பாசமேத லக்ஷ்மி குபேரனையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவான் அதிச்சாரம். இந்த குரு பகவான் அதிச்சாரம் எப்போ நிகழுது அப்படிமான டேட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் மகர ராசியிலிருந்து அவிட்டம் 3வது பாதத்திற்கு கும்பராசிக்கு அதிச்சாரம் பெறுகிறார். ஏப்ரல் 5ஆம் தேதி கும்பராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை கிடுகிடுகிடுன்னு உச்சத்தை நோக்கிய பயணம். அப்போ மேல்நோக்கிய பார்வையோடு உயர்ந்த சிந்தனையோடு மேல்நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார். எண்ணியோடு இந்த பார்வை, இந்த அதிசாரம் நிறைவு பெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மேல்நோக்கிய பயணம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை. இப்போ ஏப்ரல் 5 ஆரம்பித்து ஜூன் 16ஆம் தேதி வரையிலும் குரு பகவான் இந்த அதிச்சாரத்தில் இருக்கிறார். 17ஆம் தேதியிலிருந்து திரும்பவும் மகரத்தை நோக்கி கீழ் நோக்கிய பயணம், வக்ரம், அது வேற. அப்போது ஏப்ரல் 5 ஜூன் 16 வரையிலும் நடைபெற இருக்கின்ற இந்த குருவுடைய அதிச்சாரத்தினாலே எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் நன்மை நடைபெறுகிறது, குறிப்பாக கடகராசிக்கு என்ன பலன் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க இருக்கின்றோம். கடகராசி அன்பர்களே, உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, எப்பேற்பட்ட விஷயத்தையும் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து எல்லாத்தையும் கடந்து வரக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். வாழ்க்கையில் எல்லா விதமான அனுபவங்களையும் பெற்றவர்கள் கடகராசி அன்பர்கள். எந்த தவறான விஷயத்துக்கும் போக மாட்டாங்க, எந்த தவறான விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனாலுமே கூட கடகராசி அன்பர்களே, இந்த குருவுடைய அதிச்சாரம் இருக்குதே உங்களுக்கு ஒரு சில நற்பலன்களை தருகிறது. கடகராசியை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, கடகராசி அன்பர்கள் கடந்த லாஸ்ட் 3 இயர்ஸாகவே ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வருமான பிரச்சனையாக இருக்கலாம். மெயினாக கடன் தாங்க. அது கடைக்கு வாங்கின கடனாக இருக்கலாம், தொழிலுக்காக வாங்கின கடனாக இருக்கலாம், முதலீடு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மிஷினரி வாங்கினதாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்ததாக இருக்கலாம், வர வேண்டிய பணமாக இருக்கலாம், எனி ஒன். அப்போது கடன் பிரச்சனையில் அவங்க மூழ்கி இருப்பார்கள். அப்போது இந்த கடன் பிரச்சனையில் இருந்து இப்போ தான் லாஸ்ட் டிசம்பருக்கு அப்புறம் 3 மாதம் நல்லா இருக்குது. எப்போது? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 4 மாதம் பரவாயில்லைங்க சாமி, ஓரளவுக்கு ரொட்டேஷன் ஆகுது பைசா. இப்போ கடகராசிக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஏதோ நம்ம முன்னுக்கு வந்துவிடலாம், கடனெலாம் நம்மளால் அடைக்க முடியும், நாமளும் முன்னுக்கு வரலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அதிச்சாரம் பெறுகின்ற குருவாலே இப்போது கடகராசியை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு இதனால் வரையில் 7ஆம் இடத்துல இப்போ குரு இருக்காருங்க. 7ல் கண்டக சனி இருக்குது. அந்த கண்டக சனியோடு இருக்கக்கூடிய குரு 7ல் ஒரு குரு. அந்த குரு அதிச்சாரம் பெறுகின்ற பொழுது எங்கே போகுது அப்படின்னு கேட்டாக்கா, 8ஆம் பாவத்திற்கு செல்கிறார்.
அப்போ 8ஆம் பாவத்துக்கு செல்லக்கூடிய குருவால் எங்களுக்கு நன்மை செய்ய முடியுமா சாமி அப்படின்னு கேட்டால் முடியும். ஏன்னா பொதுவாக 6, 8, 12 சுபர்கள் மறையக்கூடாது. அப்போ குரு பகவான் ஒரு முழுமையான சுபகிரகம், முழுமையான சுபத்துவம் பெற்ற ஒரு குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைகின்ற பொழுது கடகராசிக்கு எப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா எல்லாரும் என்ன சொல்லுவோம், 8ல் போய் குரு மறைஞ்சிட்டாரு, நன்மை செய்ய முடியாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவத்திலும் அதே சமயத்தில் 5, 11 அமைந்திருக்கின்ற ராகு கேதுவுக்கு கேந்திரஸ்தானத்தில் அமர்கிறார். ஓகேவா? இங்கே அப்படி தான் பண்ணணும். இப்போது ஒரு சுபத்துவம் பெற்ற ஒரு குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைகிறாரு. ஆனால் மறைஞ்சிட்டாருன்னா ஒரு பவர் போயிடுது. ஆனால் அந்த குருவுக்கு ராகு உங்கள் ராசி கடகத்துக்கு 5, 11 அமர்ந்திருக்கின்ற ராகு கேதுவுக்கு கேந்திரஸ்தானத்திலே அமர்கிறார். அப்போ முக்கூட்டு கிரகங்களைப் போல, சூரியன் சுக்கிரன் புதனைப் போல, அப்போ ராகு கேது குருவோடு இணைகின்ற பொழுது அந்த ஒரு யோகமாகப்பட்டது நிச்சயமாக, அந்த ஒரு காம்பினேஷன் நிச்சயமாக கடகராசி என்பவர்களே உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை தரும். எந்தெந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் கடகராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தாலும் சரிதான், கம்பெனி வச்சுருந்தாலும் சரிதான், ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், இல்லை கமிஷன் பேஸில் நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபார்மாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், ஃபினான்ஸாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ண ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஷாப்ஸாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், தியேட்டர்ஸாக இருக்கலாம், சினிமா ஃபீல்டாக இருக்கலாம், எனி ஒன், எந்த தொழில், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் சின்ன கம்பெனி வச்சுருந்தாலும் சரி தான், பெரிய கம்பெனி வச்சுருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், விவசாயத்தையும் சேர்த்து, நான் ஒரு மாங்காய் மண்டி வச்சுருக்கேன், தேங்காய் மண்டி வச்சுருக்கேன், நான் ஒரு பழக்கடை மண்டி வச்சுருக்கேன், நான் காய்கறி மண்டி வச்சுருக்கேன், எனி ஒன். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கடகராசி அன்பர்களே, தொழிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு கடன் அதிகமானதாக இருக்கும். உண்மை, நான் எப்பவுமே இருக்கிறத இருக்குன்னு சொல்லுவேன். இதை அந்த உண்மையை கேட்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடியவங்க, பொறுமை இருக்கக்கூடியவங்க, எனக்காக இருக்கக்கூடியவர்கள் கேட்டால் போதுமானது. நான் சும்மானாவது உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான், ஜோதிடம் என்பதே நாளை எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது தான் சாஸ்திரம். அப்படிப்பட்ட உண்மையான சாஸ்திரத்தை தேவையில்லாத விஷயங்களை சொல்லி உங்களை மகிழ்விக்கிறதுக்காக நான் கிடையாது, உங்களை சிரிக்க வைக்க நான் கிடையாது. அப்போது கடகராசிக்கு அன்பர்களை பொறுத்தவரையில் ஆல்ரெடி அவங்க ஒரு சஃபர் ஆகியிருப்பாங்க. சஃபர்லேருந்து ஒரு 4 மாதமாக இப்போ பரவாயில்ல, ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ரொட்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம், பண வரவுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, நாம் வின் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்திருக்கு, ஸ்டேபிளாக இருக்காங்க, இன்கம்லாம் வர ஆரம்பிச்சிடுது. இந்த சமயத்தில் வரக்கூடிய குரு அதிச்சாரத்தினாலே 8ல் போய் ஒரு மறைஞ்சிட்டாரு, நன்மை செய்ய முடியாதுங்க என்பது உண்மை. ஆனாலுமே கூட 5, 11 அமைந்திருக்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவுக்கு கேந்திரம் பெறுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக எந்த ஒரு, அது குடும்பத்தில் கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய ப்ராப்ளமாக இருக்கலாம், மனசில் உங்களுக்கு ஒரு சில பயங்கள் கூட இருக்கலாம், தேவையில்லாத மன பயங்கள். நமக்கு இப்படி நடந்துருமோ, நமக்கு யாராவது எதாவது செஞ்சுட்டாங்களா வச்சுட்டாங்கன்னா, 8ல் இருக்கக்கூடிய குரு 8ஆம் பாவம் வேலை செய்யும். அப்போ மந்திரங்கள், மாந்திரிகங்கள், வைப்பு தோஷங்கள், வசியம் சம்மந்தப்பட்டது, வசீகரம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான தோஷங்கள், ஏதேனும் ஒரு வைப்பு தோஷங்கள் சம்மந்தப்பட்ட பயங்கள் அதிகமாக இருக்கும். அமாவாசையானா இப்படி ஆயிடுறாங்க, பௌர்ணமியானா இப்படி ஆயிடுறாங்க. நல்லா இருந்த சாமி, நான் எப்படி தான் காசு கொடுத்தேன்னு எனக்கு தெரியல, மெஸ்மரிசம் பண்ணிட்டாங்கன்னு தெரியல, நானே காசு கொடுத்து ஏமாந்துட்டேன். அப்போது இந்த மாதிரியான பயங்கள் உங்களுக்கு மனசில் நிலையான பயமாக இருக்கும். அது ஆரோக்கியம் சம்மந்தம், நமக்கு எதாவது ஆகிடுமா,
ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட பயமாக கூட கடகராசிக்கு இருக்கலாம். அப்போது தொழில் துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, வர்த்தகம், பிஸ்னஸ், வருமானம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இந்த குருவுடைய அதிச்சாரத்தினாலே வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை குறையும். ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் கடன் அடையும், வருமானம் வரும், மறுபக்கம் பார்த்திங்கனாக்கா மனசில் பயம் அதிகரிக்கும். இது நான் சமாளிச்சிடலான்னு தெரியுது சாமி, கடனா நான் அடைச்சிடுவேன் சாமி, எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ என்னென்னு தெரியல, கொஞ்ச நாளாக மனசில் பயமாக இருக்குது சாமி. அப்போ ஒரு பாவம் வளர்ச்சி அடைகிறது, ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பாவம் ஆக்டிவேட் ஆகுது. இதுக்கு என்ன சாமி தீர்வு கடைசியில் சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏர் கார்கோ பண்ணக்கூடியவங்க, ஷிப் கார்கோ, ரோட் கார்கோ, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், தனியார் வேலையாகட்டும், அரசாங்க வேலையாகட்டும், வெளிநாட்டு வேலையாகட்டும், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த கடகராசி அன்புகளை கூட வேலையெல்லாம் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கும். அதே போல் வாகன விபத்துகள், கீழே உழுந்து வர்றது, எழுந்து வர்றது, இதெல்லாம் நிறையவே அவங்களுக்கு இருந்திருக்கும். பசங்க சொல்கிற வச்சு கேட்காம குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள், இதெல்லாமே கடகராசிக்கு இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் கூட நிவர்த்தி ஆவதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். அதிச்சாரத்தினால் வரக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையை செய்கிறார். இந்த 75 நாட்களும் மிக மிக முக்கியமான ஒரு மாதமாக உங்களுக்கு நேர காலங்களாக அமைகிறது. கடகராசி நேயர்களே, இந்த காலத்தை, இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, அதே போல் அரசியல் எப்படி இருக்கும் கடகராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அரசியலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா இது எப்படி சொல்கிறேன்னா, திடீர் அதிர்ஷ்டம் தான். ஏன்னா 8ஆம் பாவம் மறைவு ஸ்தானம். அப்போ உங்கள் பேரே வெளியில் வந்திருக்காது, கூப்பிட்ருக்கவே மாட்டாங்க. ஆனால் திடீர்னு உங்கள் பேர் அனௌன்ஸ்மெண்ட் வரும். உங்களுக்கே அது சர்ப்ரைஸாக இருக்கும். நம்மளையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அந்த மாதிரி அரசியலில் திடீர் முன்னேற்றங்கள், திடீர் பணவரவு, பதவி, பட்டம், அந்தஸ்து, பேர், புகழ், இதெல்லாமே உங்களுக்கு காத்திருக்கிறது அரசியலை சார்ந்த கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலும் அப்படி தாங்க, திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. அதுக்காக நான் போய் 4 லாட்ரி சீட்டு வாங்கி வந்துட்டு, சாமி எனக்கு லாட்ரி சீட்டு விடணும்னு கேட்டால் நான் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ நிறைய அது வேறு ஒரு கேள்வியாக வருது. வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க, சாமி எனக்கு லாட்ரி நம்பர் சொல்லுங்களேன். ஐயா எனக்கு அது தலைகீழ்னாலும் அந்த வேலைக்கு நான் வரமாட்டேன். அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா என்னங்க? உங்களுக்கான பணவரவுக்கான அல்லது தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருப்பீங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு அதிச்சார குரு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார், பணவரவை ஏற்படுத்தி தருகிறார். சரி, இப்போ இதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மா, மார்க்கெட்டிங், மீடியா, இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட உங்களுக்கான வருமானத்திற்கான காலமாக இந்த காலம் அமைகிறது. உங்களுடைய கஷ்டங்கள் மறைய இருக்கின்றது கடகராசி நேயர்களே. உங்களுடைய கஷ்டங்கள் மறைய இருக்கின்றது கடகராசி நேயர்களே. சார், என்னுடைய கம்பெனி தொடர்ந்து இப்படியே போயிட்டுருக்கு சார், ஒரு லாஸ் ஆகிட்டுருக்கு சார், எனக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க. நிச்சயமாக செய்ய முடியும், கவலை வேண்டாம். இந்த 75 நாட்கள் நீங்கள் தாராளமாக உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் கண்ணார பார்க்கலாம், வளர்ச்சி அடையும். அப்போது இந்த குருவுடைய அதிச்சாரம் கடகராசிக்கு நன்மை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஒரு வலிமை இருக்குமே ஆனால், ஒரு வசதி வாய்ப்பு இருக்குமே ஆனால், உங்களுடைய கம்பெனியில் அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் அல்லது உங்களுடைய வீட்டில் ராஜயோக குரு பிராயச்சித்த பரிகாரம் அது எப்படி செய்யணும்னு கேளுங்க, சொல்லித்தரேன். அதன் பிரகாரம் உங்கள் வீட்டில் ஒரு 4 அஜர்களை வச்சு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு ரொம்ப சிறப்பாக அதை செய்யுங்க. அப்படி செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த குருவுடைய அதிச்சார பலன்களை நீங்கள் பெற முடியும். அப்போது வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தனியாக உங்களுடைய வீட்டில் வச்சு, உங்கள் ஆஃபீஸ்லேயோ, உங்கள் ஃபேக்ட்ரிலேயோ, உங்கள் கம்பெனிலேயோ, உங்கள் வீட்லேயோ வச்சு அதை செய்யுங்க. உங்கள் நிறுவனத்தில் வச்சு செய்யுங்க. இல்லை சாமி, என்கிட்ட அவ்வளோ வருமானம் இல்லை, எனக்கு அவ்வளோ செலவு இல்லை, என்னிடத்துல அவ்வளோ பைசா இல்லை, அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்போது இவர்களுக்காக
கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக, மீடியமாக இருக்கக்கூடியவங்களுக்காக, செய்ய முடியாதவர்கள் இருக்காங்க, வெளிநாட்டில் அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமா சேர்த்து இந்த அதிசார குருவுடைய ராஜயோக பிராயச்சித்த ஹோமத்தை அடியேன் ஏப்ரல் 7ஆம் தேதி வாக்கில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி உலக மக்கள் அனைவருக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த குருவுடைய அதிசார ஹோமத்தை செய்ய இருக்கின்றேன். தனியாக செஞ்சிக்க முடியாதவர்கள் மட்டும் இந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான பிரசாதத்தை பெற்று குருவுடைய பேர் அருளை பெற்று இந்த குருவுடைய அதிசாரத்தினால் வரக்கூடிய பலாபலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா இதனுடைய குரு அதிசாரத்தின் இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துட்டு அதுக்கான பிராயச்சித்தங்களை செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, ஃபேமிலிலாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா இந்த குருவுடைய அதிசார காலத்தில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாக கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்களே, அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை எல்லாமே இந்த அதிசார காலத்தில் ரொம்ப தடைப்பட்ட விஷயங்கள், தள்ளிப்போன விஷயங்கள், நின்று போன மங்கள விசேஷங்கள் எல்லாம் மீண்டும் நடைபெறுவதற்கு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் இந்த குரு. ஆகியனாலே இந்த குருவுடைய பிராயச்சித்த ஹோமத்தில் கலந்து கொண்டு அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும், உங்களுடைய கம்பெனி மென்மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துகிறேன், அருளாசி செய்கிறேன். அதே போல் அன்பு பக்த கோடிகளே, ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் உங்களிடத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த நாயடியேன் அன்னை வாராகி தேவிக்கு ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக ஆலயம் கட்ட வேண்டும் என்பதற்காக அதீத முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதுக்காக அந்த வாராகி அம்பாளுடைய ஆலயம் அமைவதற்கு, கோவில் கட்டுவதற்காக நிலம் ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்பாளுடைய உத்தரவு இன்னும் யார் மூலியமாக அந்த இடம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தெரியல. ஆகையினால் அதிசீக்கிரம் அன்னை வாராகிக்கு ஆலயம் கட்ட வேண்டும். கொடையுள்ளம் கொண்ட அன்பு அடியார் பெருமக்கள் எவருக்கேனும் அந்த உத்தரவு மனசில் படுமையானால் நிச்சயமாக அந்த இடம் கொடுத்து உதவுவீர்களேயானால் நிச்சயமாக வாராகி அம்பாளுடைய வாராகி பீடம் அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ இடம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சிந்தனை, தர்ம சிந்தனை உடையவர்கள் நிச்சயமாக முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்ம இன்னும் வேறு என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜாதகம் பார்க்குறோம், பர்சனல் ஹாரோஸ்கோப் செக் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம், ப்ளஸ் ரிசர்ச் பண்ணுறோம், அதுக்கு ரெமெடி சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு சர்வீஸ். ஓகே, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம்னாக்கா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானகோடி அன்பர்களுக்கு அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், அது எப்படிப்பட்ட பரிகாரமாக இருந்தாலும் சரிதான், எல்லா விதமான பரிகாரங்களும் அவங்கவுங்க இருந்த இடத்துலையே இங்கே ஆன்லைன் மூலியமாகவே செய்து வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு எதனா பிதிர்தோஷமாக இருந்தால் அது எந்த ஆலயத்தில் கொண்டு போய் செய்யணும், ராமேஸ்வரத்தில் செய்யணுமா, ஸ்ரீவாஞ்சியத்தில் செய்யணுமா, இல்லை சென்னையிலேயே செய்யணுமா, எந்த இடத்துல நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் பரிகாரங்களும் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு செய்து தருகிறோம். அதே போல் தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே முக்கியமான ஆலயங்களில் அபிஷேகம், அர்ச்சனை, அதுக்கான விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி தருகிறோம். அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிக சிறப்பான முறையில் உங்களுடைய பகுதியில் உங்கள் ஆலயத்துக்கு ஆலய கும்பாபிஷேகம் செய்து தர வேண்டும் என்று சொன்னால் அது உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்களை சிறப்புற தலைமையேற்று பொறுப்புடன் நடத்தி தருகின்றேன். அதே போல் சண்டி ஹோமம், அதே போல் ருத்ர ஹோமம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சிறப்புற செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்குமே ஆனாலும் அதையெல்லாம் அன்னை வாராகியினுடைய பெரும் கருணையினாலும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய அருளாசியோடும் என்னுடைய குருநாதருடைய அருளாசியோடும் சிறப்பாக செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.